வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு ஷெடியூல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைமாக ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்களாக ஒரு ஷெடியூல் வந்து உங்கள் ஓன் வயசில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து இந்த ஷெடியூலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படினாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டே எந்த டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மண்டே இல்லாட்டி வெனஸ்டே, அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ எந்த டேயில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் ஸ்டடீஸை. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டேலேருந்து கடைசி விடாமல் வரைக்கும், எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம வந்து அந்த ஷெடியூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஷெடியூல் தான் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இந்த ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க உங்களோட ஷெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஷெடியூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 7 to 9 AM மார்னிங்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிசியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து ஆகணும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நிறையா வெப்சைட்ஸ் வந்து ஃபாலோ இருக்குது. ஸோ அதிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஸோ ஆனால் மார்னிங் செஷனில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10 AMக்கு வாங்க. 10 AM to 1 PM வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸில் வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் பெருசு தான் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டே ஒரு பார்ட்டு, செகண்ட் டே ஒரு பார்ட்டு அப்படி வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3 o'clock to 5 o'clock 3 o'clock வாங்க. 3 to 5 வந்து ஆப்டிடியூட் வந்து பாருங்கள். ஸோ ஆப்டிடியூட் டிஎன்பிசியில் 25 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அதுதான் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால் இந்த 3 o'clock நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வரனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்லீப்பியாக தான் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து அந்த தூங்கி அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த ஆப்டிடியூட் பார்த்து கொஞ்சம் நம்ம அந்த டயத்தை வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து RS அகர்வாலில் வந்து நல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்குது. நிறையா வந்து கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்துருக்கு. டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் நிறையா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு 7 o'clock வாங்க. 7 to 9 PM வரைக்கும் ஃபுல்லாக டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு சிவில் இன்ஜினியரிங் தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் எப்படி வந்து டிஎன்பிசியில் முக்கியமோ அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து முக்கியம். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் 200 கொஸ்டின் கேட்பாங்க 300 மார்க்ஸுக்கு. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 கொஸ்டின் வந்து 200 மார்க்ஸுக்கு வந்து கேட்பாங்க. இது வந்து அந்த சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து 1.5, பட் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒவ்வொரு கொஸ்டினும் 2 மார்க்ஸு. ஸோ அப்போ வெயிட்டேஜ் வந்து அதிகமாக நம்மளுக்கு ஸ்கோர் பண்ண சான்ஸ் வந்து கொடுக்குற இடம் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ், சிவில் இன்ஜினியரிங் எப்படி வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறோமோ அதே வெயிட்டேஜ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி தான் வந்து மெயினாக அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு செக்டார். ஸோ அந்த செக்ஷனில் வந்து நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்துருக்கும். அதாவது 6 to 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th standardல வந்துருக்கும். அப்புறம் வந்து 11th கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாதியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி நீங்கள் படிங்க. ஸோ அதை வந்து 2 பார்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து படிங்க. ஸோ இதான் வந்து அதுக்கப்புறம் 9 o'clock முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்களை வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து என்னோடய டெய்லி ஷெடியூல். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.